அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம் தான். அதாவது இதுவும் தொடர்ச்சியான ஒரு பாஸ்போர்ட் தொடர்பான ஒரு விடயத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக உங்களுடைய காசை மிச்சம் பிடிச்சி கொள்றதுக்கான ஒரு வழி வகையாக இது அமையும்னு சொல்கிறேன் எதிர்பார்க்குறேன். நார்மலாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வெளியில் இருக்கிற நிறைய ஏஜென்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் தரகர்கள் புரோக்கர்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு வேலைக்கு அதிகளவான காசை எங்களோட பாஸ்போர்ட் எடுக்க போகிற எமர்ஜென்சி சர்வீஸாக இருக்கலாம், அவசரத்தில் இது வட பகுதியாக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், மத்திய மலை நாடாக இருக்கலாம், இவ்வாறான பிரதேசத்துலேருந்து வர ஆட்கள்கிட்ட அறவுறதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது பெரிய ஒரு சின்ன ஒரு வேலை உண்டு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது, இந்த பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுன்றது ஒரு சின்ன ஒரு வேலை. இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறதுக்கு கூட அங்கே இருக்கிற அந்த ஏஜென்சி அல்லது அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய தொகையான காசுகளை அறவிடுறதும், அதே மாதிரி புரோக்கர்ஸ் பாஸ்போர்ட் உடனே எடுத்துடலாம், பாஸ்போர்ட்டை நீங்கள் உங்களுக்கு நாங்கள் எடுத்தாரத்துக்கு நீங்கள் இவ்வளோ பே பண்ணுங்க, உடனே உங்களுக்கு கையில் கிடைக்கும்னு சொல்லி இந்த புரோக்கர்ஸ் ஃபீஸ் எடுக்கிறது இதுவும் ஒரு வகையான லஞ்சம் தான். ஆக இவ்வாறான நடவடிக்கைகளை ஈடுபடுறது அதிகமாக இருக்குது. இது கொழும்பு மட்டும் இல்லாமல் ஏனைய பாஸ்போர்ட்டுக்கான பிராந்திய காரியாலயங்களில் இது நடைபெறதை நாங்கள் வடிவாக கவனிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், இந்த வீடியோவில் நம்ம இந்த பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்ல போகிறோம். இந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல ஒரு சீட் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த ஃபார்மில் என்னென்ன விடயங்கள் ஃபில் பண்ணணுன்றதை நீங்களும் ஒரு ரஃபாக ஒரு A4 ஷீட் எடுத்து அதில் நீங்கள் ரஃபாக எழுதி கொள்ளுங்கள். இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிட்டீங்கன்னு சொன்னாலே காணும். வேறு ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை. உங்களுடைய பேர் எழுத தெரிஞ்சிருக்கணும், உங்களோட அட்ரஸ் எழுத தெரிஞ்சிருக்கணும், மற்றது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் எழுத தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ அதில் இருக்கிற விடயம். இது பெரிய ஒரு விடயமே இல்லை. இந்த ஃபார்மை நீங்கள் வீட்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபார்மில் ஹார்ட் காப்பியை கொண்டு போகலாம். இந்த ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா அவுட் சைடில், இந்த ஃபார்முக்கு அவுட் சைடில் எந்த ஒரு காசும் உங்கள்கிட்ட அறவிட போகிறதோ அல்லது உங்கள்கிட்ட எதுவுமே பேமெண்ட் கேட்க போகிறதோ இல்லை. இந்த ஃபார்ம் நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இந்த பிராந்திய காரியாலயங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸின் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் தரதும் இருக்கும். ஆகவே இது ஒரு எந்த ஒரு செலவும் இல்லை. நீங்கள் வெளியால் சும்மா காசை கொடுத்து ஏமாற வேண்டாம், அல்லது வீணாக கூட காசுகளை வீணாக ஒரு 1000 ரூபாய்ன்னு சொன்னால் கூட அது ஒரு பெரிய தொகை இல்லையா. ஆகவே அதை ஒரு நாளைக்கு சேர ஒரு குடும்பத்தின் சாப்பாட்டு செலவாக இருக்கலாம், ஒரு நாளைக்கான செலவாக இருக்கலாம். ஆகவே அந்த 1000 ரூபாய் மிச்சம் பிடிக்கத்தான் ஒரு வழிவகை தான் இந்த பாஸ்போர்ட் ஃபார்ம் நீங்களே வீட்டிலேருந்து ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தான் நான் இங்கே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதற்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு போகணும், அப்படி கொண்டு போய் உங்களுக்கு என்னென்ன விடயங்கள் அங்கே இடம்பெறும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இப்போ இந்த ஃபார்மை போய் டவுன்லோட் பண்ணுறதை முதலாக பார்த்துக்கொள்வோம். நீங்கள் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன செய்யணும், immigration.gov.lk என்ற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது இமிக்ரேஷன், இந்த பாஸ்போர்ட் தொடர்பான மற்றும் இமிக்ரேஷன் தொடர்பான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நாங்கள் போவேக்க நார்மலாக எங்களுக்கான ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், உங்களுக்கு 3 மொழிகள்லையும் இருக்கும். இது வளமையாக நான் சொல்கிற விடயம் தான். உங்களுக்கான கவர்மெண்ட்ஸ் எல்லா சர்வீஸுமே ஆங்கிலம், தமிழ் மற்றும் இங்கிலீஷில் இருக்கும், சிங்களத்தில் இருக்கும். இந்த ஏரியா இந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் இதில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய விடயங்கள் இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான சேவைகளை பெற்றுக்கொள்வது இதில் தான் நீங்கள் செஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்கும். இங்கே பாஸ்போர்ட் தொடர்பான போர்ட்டபிள் இருக்குது. அந்த பாஸ்போர்ட் தொடர்பான போர்ட்டபிளில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஏரியா, அந்த ஏரியாக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ள அந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டேட்டாக்குள்ளே வந்தீங்கன்னா அதில் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃபார்ம் K35A என்ற விடயம் இருக்குது. அதாவது பாஸ்போர்ட்டுக்கு என்னென்ன விடயங்கள் தேவை, பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ் எங்கே நீங்கள் எடுக்கணும், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னது, இதுஇந்த கைடன்ஸ் என்னது, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னது, இது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்போர்ட் நீங்கள் எமர்ஜென்சி சர்வீஸில் எப்படி எடுத்துக்கொள்வது, இதற்கான எல்லா விடயமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. மிக முக்கியமாக இந்த ஃபார்ம் K35A நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த PDF காப்பி கிடைக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கையால் பெண்ணால் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். நான் இங்கே கம்ப்யூட்டரில் ஃபில் பண்ணி காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலதிகமாக நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இந்த முதலாவது 3 ஏரியா அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்க அவைல் ஃபில் பண்ணுறது.
ஆகவே அதை விட்டுட்டு நாங்கள் அடுத்ததுக்கு வரோம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் டைப்பை நீங்கள் எழுதணும். நீங்கள் நார்மல் எடுக்க போகிறீங்களா, அன்றைக்கி ஒன் டேன்னு சொல்லி எமர்ஜென்சி சர்வீஸ் அல்லது ஏஜென்ட் சர்வீஸ்னு சொல்லலாம். ஆகவே நான் நார்மலாக ஃபில் பண்ணி காட்டுறேன். நார்மலாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கண்ட்ரி வைஸில் தேவை, ஒன்று ஆல் கண்ட்ரி நீங்கள் எடுக்கலாம், அல்லது வந்துச்சுன்னா மிடில் ஈஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கலாம். ஸோ நாங்கள் இந்த ஆல் கண்ட்ரி எடுத்துக்கொள்வோம். அங்கே எமர்ஜென்சி அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாரினில் உங்களோட பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகிட்டுன்னு சொன்னால் அதுக்கான சர்டிஃபிகேட் ஏரியா. இதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் 3 நம்பர் 4 வந்து எங்களுக்கு தேவையில்லை. நம்பர் 5 நாங்கள் ஃபில் பண்ணுவோம். அதில் வந்து உங்களோட என்ஐசி நம்பர், சரியான என்ஐசி நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நான் கொடுத்துருக்க இதே கன்செப்டில் இதே ஃபார்மெட்டில் கொடுத்துட்டு உங்களோட பேர் எழுதிக்கொள்ளுங்க. பேரில் பார்த்தீங்கன்னா உங்களோட சர் நேம் நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. சர் நேம் எப்படின்னு சொன்னால் எல்லாமே முடிந்தளவு கேபிட்டல் லெட்டரை நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. எல்லா லெட்டரையும் வந்து அதில் பாருங்கள் உங்களோட பேரை ஒவ்வொரு லெட்டர்ஸ் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் சரியாக உங்களோட பேர் எழுதிக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட அப்பாண்ட பேர் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கான முழு பேர் இது கேட்க அதை வந்து இந்த 7வது பாயிண்ட்ஸில் அதை நேமில் எழுதிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு உங்களோட அட்ரஸ் பாஸ்போர்ட்டில் என்எஸ்சியில் இருக்கிற அட்ரஸில் நீங்கள் இப்போ இருக்கிற உங்களோட வோட் லிஸ்ட் வர பெர்மனண்ட் அட்ரஸ் எதுவோ அதை சரியாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வீட்டு நம்பரோடு எழுதிக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதுக்கான டிஸ்ட்ரிக்டின டீட்டெயில்ஸ் எழுதுறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு பிறகு உங்களோட டேட் ஆஃப் பர்த் அது வந்து ஓர்டர்ஸில் நீங்கள் எழுதணும். முதல்ல அது டேட் எழுதணும், மந்த் எழுதணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயர். இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு முதல், அதாவது நீங்கள் 9ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் 09 எழுதணும். அதே மாதிரி மந்த் வந்து 5ஆம் மாதம்னு சொன்னால் 05 எழுதிக்கொள்ளுங்க. அது மிக முக்கியம். அதுக்கு பிறகு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் நம்பர், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இந்த ரைட் சைட் கார்னரில் பாருங்க நம்பர் இருக்குது. ஸோ அந்த பர்த் சர்டிஃபிகேட் நம்பர் எழுதிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் பிறந்த இடம் நீங்கள் எழுதிக்கொள்ளணும். பிறந்த இடத்தையே நீங்கள் சரியாக போட்டுக்கொள்ளுங்க. இந்த பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டிஸ்ட்ரிக்ட் எது, அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த பிளேஸ் எங்கே பிறந்தீங்களோ உங்களுக்கான அந்த இடம், அது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிறந்த இடம் போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதையே இங்கே ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு பிறகு நீங்கள் ஃபீமேல் மேல் அது உங்களோட கன்செப்டில் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது. இதில் வந்து இந்த ப்ரொஃபஷனல் நீங்கள் போடைக்கு வந்து அதுக்கான சர்வீஸ் டாக்குமெண்ட்ஸ், அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் காட்டணும். எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், அதாவது நீங்கள் கரண்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கான கன்ஃபர்மேஷன் லெட்டர் ஒன்று உங்களோட கம்பெனியில் எடுத்துக்கொள்ளுங்க. ப்ளஸ் உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி சர்டிஃபிகேட்டை இங்கே காட்டணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நாங்கள் பின்னுக்கு நான் பிறகு பார்ப்போம். அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இது சரியான மொபைல் நம்பரை கொடுங்க. இந்த மொபைல் நம்பருக்கு தான் எல்லா எஸ்எம்எஸ் வரும், பாஸ்போர்ட் ரெடின்னு சொன்னால் வரும். அதே மாதிரி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் செய்ய வேண்டிய டேட்டாஸ், நீங்கள் எப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் விசிட் பண்ணணும், இது எல்லா விடையுமே இந்த மொபைல் நம்பரும். ஸோ மொபைல் நம்பரை மறந்துடாமல் சரியான மொபைல் நம்பரை கொடுத்துக்கணுங்க. ப்ளஸ் உங்களோட இமெயில் அட்ரஸையும் வந்து சரியான ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னதான் மொபைல் நம்பர் மிக மிக முக்கியமானது. இங்கே தான் உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் மொபைலில் உங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் வைஸில் பார்த்துக்கொள்ள முடியும். அது எஸ்எம்எஸ் அலர்ட்டின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் சரியான ஒரு இமெயில் அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கேவே ஒரு 80 விதமான பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் நாங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதான் பேசிக் அப்ளிகேஷன் மூலம். இதுக்கு பிறகு 2வது ஃபார்ம், அந்த ஃபார்ம் அந்த 2வது பேஜுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த 2வது பேஜை பொறுத்த வரைக்கும் டுவல் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறாக்களுக்கு தான். ஸோ நார்மலாக சொல்லுங்கால பெரும்பாலும் டுவல் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதில்ல. ஃபாரின்லேருந்து வராக்கள் அவையில் உங்களுக்கான டுவல் சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட ஃபாரின் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியும் அங்கே இருக்கிற உங்களுக்கான பாஸ்போர்ட், கனடான்னு சொன்னால் நீங்கள் கனடாவிலேருந்து வரைக்கும் கனடான்னு சொல்லி அதில் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி கனடாவில் உங்களுக்கு இஷ்யூ பண்ண பாஸ்போர்ட் நம்பர்ஸ். இதுக்கு பிறகு இந்த 19வது மிக முக்கியம். நீங்கள் பிள்ளைகளுக்கு பாஸ்போர்ட் எடுப்பீங்கன்னு சொன்னால் மேலே உங்களோட பிள்ளைகளோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு கீழே பேரண்ட்ஸ் அம்மாவும் அப்பா அவங்க 2 பேரும் வந்து என்ன செய்யணும், உங்களோட என்எஸ்சி நம்பர்ஸை சரியாக நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த 20வது பாக்ஸில் வந்து நீங்கள் 2 பேரும் அம்மா அங்கால அப்பா இந்த 2 பேரும் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுடைய சிக்னேச்சர்ஸை வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே வெளியில் படாமல் இந்த பாக்ஸுக்கு உள்ளே தான் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட சிக்னேச்சர் செஞ்சு கொள்ளணும். இது வெளியில் செஞ்சிடாதீங்க. வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஜெக்ட் ஆகிடும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்கு பிறகு வந்து பேரண்ட்ஸில் யாராவது ஒரு ஆள் இந்த 21வதுல நீங்கள் டேட்டா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான சிக்னேச்சரையும் வந்து இங்கே நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஸோ இது வந்து இந்த 21 வந்து பேரண்ட்ஸில் யாரும் ஒரு ஆள் செய்யலாம். என்ன சொன்னால் நீங்கள் பிள்ளைக்கு எடுக்க நீங்கள் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கான சிக்னேச்சர் வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் 16 வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஆள்னு சொன்னால் நீங்களே உங்களுக்கான விண்ணப்பத்தில் ஒப்பமிடலாம். ஸோ இவ்வளவு தான் அந்த பாஸ்போர்ட்டுன்ற அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இலகுவாக செஞ்சு கொள்ளலாம். இந்த கீழே இருக்கிற பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணது பிறகு உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் முடிச்சு கொண்டு வரைக்கும் அங்கே இருக்க ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரைக்கும் உங்களுக்கான ஃபார்ம்ஸில் இங்கே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி கொண்டு இருப்பினோம். இதில் ஒரு விடியம் என்னென்னு சொன்னால் இறுதியாக உங்களுக்கு பாஸ்போர்ட் கையில் கிடைக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த ஃபார்ம்ஸும் வந்து உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடும்.
ஸோ இதுதான் மிக முக்கியமானது. இந்த டுவல் சிட்டிசன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அது இருக்கிற ஆக்கள் மட்டும் உங்களுக்கு வெளிநாட்டில் பாஸ்போர்ட் ஒன்று இருக்குது, நீங்கள் இலங்கையில் திருப்பி டுவல் சிட்டிசன் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவைல் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா தான் இந்த அடிஷ்னல் ஏரியாவாக இருக்குது. இதுதான் இந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வெளியால் வந்து 1000 ரூபா 2000 ரூபான்னு சொல்லி இந்த வெளியாக இருக்கிற ஏஜென்சி பாஸ்போர்ட் காப்பி கம்பெனிகளுக்கு கொடுக்குறதா இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் தொடர்பான மிக முக்கியமான விடயங்களை பார்க்க நீங்கள் இந்த உங்களுக்கான பாஸ்போர்ட்டை வந்து ஒன் டே சர்வீஸில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வந்து எமர்ஜென்சி சர்வீஸில் எடுத்துக்கொள்ளலாம். பாஸ்போர்ட்டை 1 டே சர்வீஸ் எடுக்கிறதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்து பயனடைஞ்சு கொள்ளுங்கள். அங்கேயே வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லியும் இருக்குது. ஆகவே அதையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மிக முக்கியமான பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் உங்களுக்கு இங்கே சொல்லப்படுறது வந்து அப்படின்னு சொன்னால் அந்த பாஸ்போர்ட் தொடர்பான டாக்குமெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்ற விடயத்தை நான் நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஓர்டர்ஸ்லேயே நாங்கள் அதை பார்த்துட்டு போயிடுவோம். மிக முக்கியமாக நான் இந்த பாஸ்போர்ட் தொடர்பான டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான விடயமாக நான் சொல்ல போகிறது வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் 6 மந்த்துக்குள்ளே எடுத்த பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும். இதை மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய ஆட்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஒரு பழைய பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போயிடும். பழைய பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போகிற சுச்சுவேஷனில் வந்து எங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதுலேயே பாருங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது வந்து உங்களுக்கான பாஸ்போர்ட் இந்த கரண்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ் நீங்கள் சரியாக ஃபோட்டோக்கான அக்னாலேஜ்மெண்ட் அல்லது ஃபோட்டோ ரிசீப்டை கையில் வச்சுக்கொள்ளுங்க முதலாவது விடயம். ரெண்டாவது இந்த பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. இது நீங்களே ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். எழுத்துப்பிள்ளை இல்லாமல் சரியாக நீங்கள் ஃபில் பண்ணாலும் சரி, நீங்கள் ஏஜென்சிக்கு அல்லது வெளியில் அந்த ப்ரோக்கர்ஸுக்கு அல்லது வெளியில் இருக்கிற கடைகளுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட்டோட ஒரு கொப்பியும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பர்த் சர்டிஃபிகேட் கொப்பி உண்டு. இது ரெண்டுமே முக்கியம். இதை எப்படி எடுக்கிறது, ஒரிஜினல் எடுக்கிறன்றது நான் ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிற மெத்தட் என்ற யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு உங்களோட என்ஐசி கார்டு ஒரிஜினல் இருக்கணும், அதோட ஒரு ஃபோட்டோ காப்பி ஒன்றும் வச்சுக்கொள்ளுங்க. இது அடுத்த டாக்குமெண்ட்ஸ் ஆர்டர். இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் இப்போ வெட்டிங் முடிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ லேடிஸ் வந்து உங்களோட ஹஸ்பண்டோட நேமை வந்து நீங்கள் ஒரு பாஸ்போர்ட்டில் போடணும்னு சொன்னால் உங்களோட மேரேஜ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கொப்பியை நீங்கள் கொண்டு போகணும். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரிஜினல் ப்ளஸ் அதில் கொப்பி கொண்டு போகணும். ஸோ இதுதான் 5வது டாக்குமெண்ட்ஸ். இது வந்து பாய்ஸுக்கு தேவையில்லை, கேர்ள்ஸ் அப்படி நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் உங்களோட ஹஸ்பண்ட் நேம் போடணும்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு பிறகு நான் ஏற்கனவே அங்கே சொன்னபடியே தான் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் போட்டுக்கொள்றது இப்போதைக்கு நல்ல வேண்டாம். அது ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான விசா அடிக்கைக்கும் ஈஸியாக இருக்கும் ஃபாரினில் போய் நீங்கள் வேலை எடுக்கும்போது. ஆகவே அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி காப்பீஸ் அகாடமியின் சர்டிஃபிகேட்டோட டிகிரி காப்பியோட அல்லது வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸோட உங்களோட கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்றதுக்கான சர்வீஸ் லெட்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதுவும் இருக்கே தான் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட ப்ரொஃபஷனல் வந்து போடணும். எனக்கு தெரிஞ்ச நாங்கள் ட்ரை பண்ண என்ன நடந்துச்சு சொன்னால் ஒர்க் ஒரு 6 மந்த்துக்கு 1 இயருக்கு முதல் செஞ்சதால் வந்து எங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் போட இல்லாமல் போயிட்டு ஒரு ஆளுக்கு. அதுக்கான மிக முக்கியமான காரணம் அவர் வந்து கரண்ட் டேட்டா அவங்களுக்கு தெரியல, கரண்ட் ஒர்க் பண்ணுற பிளேஸ் தெரியல. இந்த பாஸ்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராந்திய காரியாலயங்களை நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நான் ஏற்கனவே சொன்னபடியே தான். இது வந்து ஹெட் ஆஃபீஸில் நீங்கள் எடுக்கலாம், ரீஜனல் ஆஃபீஸில் எடுத்துக்கொள்ளலாம், டிவிஷனல் செக்ரட்டரியில் இப்போ எடுத்துக்கொள்ளலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவங்களாம் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணுறீங்க, கலர் பிரிண்டோட நார்மல் பிரிண்ட் எடுக்கிறீங்க, பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி. ஸோ பாஸ்போர்ட்டுக்கான அமௌண்ட்ஸ் ஏற்கனவே இருக்குது. நார்மல் சைஸுக்கு 10,000 மாதிரி வந்து எமர்ஜென்சி அல்லது 1 டே சர்வீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எமர்ஜென்சி சர்வீஸ் தொடர்பான ஃபுல் விளக்கம் நான் எதிர்வரும் இப்போ அடுத்த ஒரு வீடியோவில் நான் போடுறதுக்கு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த எமர்ஜென்சி தொடர்பான விடயத்தை தான் அதிகளவாக கேட்குறீங்க. ஸோ நான் அதற்கான வீடியோ கட்டாயம் போடுவேன். இந்த பாஸ்போர்ட்டோட டாக்குமெண்ட்ஸை வந்து நான் நீங்கள் சொன்ன அந்த ஆர்டர்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கொண்டு போய்க்கு வந்து உங்களுக்கான எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் வைக்கலுமில்ல, நீங்களே உங்களோட பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளலாம். வெளியாக்களுக்கு எந்த ஒரு விதமான எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இங்கே இருக்காது. ஐ திங்க் இப்போ வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட்டுன்ற ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்றது எல்லாமே நினைக்கிறேன் கிளியராக உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொண்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போக வைக்க உங்களுக்கான பாஸ்போர்ட்ஸை வந்து நீங்கள் ஒழுங்காக நேர்த்தியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேறு எந்த ஒரு இடைத்தரகர்கள், முகவர்கள், ஏஜென்சிகளில் நம்பி இருக்க வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடும் இல்லை. மெயினாக பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னுக்கு இருக்கிற ஏஜென்சிலேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடைகளுக்கோ அல்லது அங்கே இருக்கிற புரோக்கர்ஸுக்கு வந்து மேலதிகமான பணம் கொடுக்க வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடும் இருக்காது. ஆகவே
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சசி எஸ்ஏ ப்ளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் மூலம் உங்களுக்கு பல்வேறுபட்ட புதிய அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். புதிய விடயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஏனையவர்களை விட வித்தியாசமான ஒரு கோணத்தில் உங்களுக்கான தகவல்களை வழங்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்கள். சசி எஸ்எல் ப்ளாக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.